ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? கிளப் ஃபுட்பால் வந்து திரும்ப ஸ்டார்ட் ஆகுது. இன்டர்நேஷ்னல் பிரேக் முடிஞ்சு இப்போ வந்து இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேம் வீக் 4 ப்ரீமியர் லீக்கோட ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சேனலில் வந்து வீடியோலாம் வந்து நிறையா அப்டேட் பண்ணிகிட்ருப்போம். மறக்காமல் எல்லா வீடியோவும் பாருங்கள். உங்கள் சப்போர்ட்டும் கொஞ்சம் அதிகமாக கொடுங்க. வாங்க நம்ம டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீக்கோட இயர்லி கிக் ஆஃபாக வந்துட்டு சாட்டர்டே வந்துட்டு இந்தியா டைம் வந்து ஈவினிங் 5 மணிக்கு நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வந்து ஆர்சனலுக்கு வந்து விளையாட வராங்க எமிரேட்ஸ் ஸ்டேடியத்தில். இது வந்து ஆர்சனலோட ஹோம் கேமு. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஆர்சனல் வந்து ஓவராலாக 3 மேட்ச்சில் வந்துட்டு 2 வின்னு 1 லாஸ்ன்னு பண்ணியிருக்கிறாங்க இது வரைக்கும் பர்ஃபார்மன்ஸு. ஆர்சனல் சைடை பொறுத்த வரைக்கும் யுனைடெட் வந்து ஒரு கிரிட்டியான ஒரு வின்னு தான், ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு செட் பீஸ் கார்னர் கோல் கிடச்சதுனால வின் பண்ணாங்க. அதர்வைஸ் வந்து யுனைடெட் நல்லாவே டாமினேட் பண்ணியிருந்தாங்க அந்த கேமில். அதர் சைடு அவங்களோட ஃபஸ்ட்டு ஹோம் கேமில் லீட்ஸை வந்து 5-0 வின் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஓவராலாக ஸ்கோர் லைனை வச்சு பார்க்கும்போது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸாக தெரியும். ஆனால் ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் வந்து ஆர்சனலும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க லீட்ஸோட. அந்த ஃபஸ்ட் கோலுக்கு அப்புறம் தான் வந்துட்டு லீட்ஸ் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆனாங்க. அதனால் அடுத்தடுத்து கோல் அவங்களால ஆர்சனலால் ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சு. லாஸ்ட்டாக நடந்த ப்ரீமியர் லீக் கேமில் வந்துட்டு லிவர்பூல் அவே போயிருந்தாங்க ஆர்சனல். அங்கேயும் போய் ஒரு மாதிரி கேமு ஒரு மாதிரி டல்லான கேமாக தான் இருந்துச்சு 2 டீமுக்குமே. அதில் வந்து நேராக வந்து லிவர்பூல் வந்து அந்த ஒரு ஃப்ரீ கிக்னால ஆர்சனலை பீட் பண்ணியிருந்தாங்க 1-0. ஸோ ஆர்சனலில் வந்து அவங்களோட குவாலிட்டிக்கு விளையாடுறாங்களா அப்படின்ட்டு கேட்டோம்னா, அவங்க செட் பண்ண அந்த பாரில் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான கேமாக இருக்கும். அதர் சைடு நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்டை பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு மேனேஜரை சேக் பண்ணியிருக்கிறாங்க. புது மேனேஜராக வந்துட்டு ஆஞ்சே போஸ்டெகோக்லு ஒரு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். லாஸ்ட் 2 சீசனாக வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து மேனேஜராக இருந்தார். அவரை இப்போ வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் வந்துட்டு மிக்சட் ரிசல்ட்டாக எடுத்திருக்கிறாங்க. ஃபஸ்ட் கேம் வந்துட்டு அவங்க வந்து பிரென்ஃபோர்ட்டோட ஹோமில் விளாண்ட கேமில் ஒரு நல்லா கம்ஃபர்டபுளாக 3-1 வின் பண்ணாங்க. அடுத்து அவே போன கிறிஸ்டல் பேலஸ் கேம் வந்து 1-0 ட்ரான்னு முடிஞ்சிச்சு. லாஸ்ட்டாக விளாண்ட ப்ரீமியர் லீக் கேமில் வந்துட்டு அவங்க வந்து 0-3 வந்துட்டு வெஸ்ட்ஹாமோட தோற்றுருந்தாங்க. லாஸ்ட்டு வந்த ஒரு 10 மினிட்ஸில் வந்து 3 கோல்ஸ் வந்து கன்சிடர் பண்ணியிருந்தாங்க. இதுவும் ரொம்ப வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்துட்டு போஸ்டெகோக்லு வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து ஓவராலாக வந்து நல்ல ஒரு அட்டாக்கிங் ஃபுட்பால் விளையாடுற ஒரு மேனேஜராக இருந்தார். எப்படி வந்து அந்த டீமை வந்து அவரோட செட்டப்க்கு எப்படி அடாப்ட் பண்ண போகிறாருங்கிறது பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்தடுத்து வந்து ஃபாரஸ்ட்டுக்கு வந்து யூரோப்பியன் கேம்ஸும் இருக்குது. ஸோ அவங்களும் இந்த கேமில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. அவங்க லாஸ்ட் சீசனில் வந்துட்டு அவையில் வந்துட்டு ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஓவராலாக பார்க்கும்போது. ஸோ அதுவும் வந்துட்டு இந்த கேமை கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஸ்கோர் ப்ரிடிக்ஷன் வந்துட்டு 3-1ன்னு ஆர்சனல் வந்து கொஞ்சம் வின் பண்ணுவாங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற கேம் வந்துட்டு பிரைட்டன் வந்து போர்மத் போகிறாங்க. இது வந்து போர்மத்துக்கு ஹோம் கேமு. போர்மத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 3 கேமில் வந்துட்டு ஃபஸ்ட் கேம் லிவர்பூலோட லாஸ் பண்ணியிருந்தாங்க 4-2ன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அடுத்த 2 கேமும் வந்து அவங்க கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட்டாக அவங்க வந்து ஸ்பர்ஸை வந்து பீட் பண்ணிவிட்டு வராங்க. ஸ்பர்ஸை வந்து அவையில் பீட் பண்ணியிருந்தாங்க. அதர் சைடு பிரைட்டனை பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு மாதிரி அவங்களும் வந்து ஒரு மாதிரி மிக்ஸ்டு ரிசல்ட்டாக தான் இருக்குது. 2 வின்னு 1 லாஸு. அவங்க வந்து மேன்செஸ்டர் சிட்டியை வந்து ஹோமில் பீட் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் கேமு. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஸ்கோர் ப்ரெடிக்ஷன் வந்துட்டு ட்ராவாக தான் இருக்கணும். 1-1 ட்ரா இல்லை 2-2 ட்ரான்னு தான் நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன். ஏன்னா 2 டீமுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் சொல்லணும்னா போர்மத் வந்து யாருமே எதிர்பார்க்கல. அவங்க லாஸ்ட் சீசனில் இருந்த டிஃபென்ஸை டோட்டலாக சேஞ்ச் பண்ணிவிட்டும் இப்போ வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. நான் நிறையா வந்து மிஸ்டேக்ஸ் நடக்கும் அவங்க டிஃபென்ஸ்லன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. கிரெடிட்ஸு அவங்க மேனேஜர் ஏரியாவில் இருக்குது. அதர் சைடு பிரைட்டனும் வந்துட்டு நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த கேமில் வந்துட்டு என்னோடய ப்ரிடிக்ஷன் வந்து மேட்சஸ் கண்டிப்பாக ட்ரா ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸ்கோர் லைன் வந்து 1-0 இல்லை 2-0 இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற கேம் வந்துட்டு ஸ்டெயின் ஜேம்ஸ் பார்க்கு, நியூகாஸ்டலோட ஹோமு. உல்ஸ் வராங்க நியூகாஸ்டலுக்கு. உண்மையிலேயே வந்து உல்ஸ் வந்து ரொம்ப பேடாக வந்து இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. விளையாண்ட 3 கேமுமே வந்துட்டு லாஸு. ஒன்றும் பெரிய அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. அவங்க பிளேயர்ஸ் எல்லாரையுமே வந்து சோல்வ் பண்ணிட்டாங்க. என்னோடய தாட்டில் வந்து மேபி உல்ஸ் வந்து ரிலேகேட் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது இப்படியே அவங்க விளாண்டாங்கன்னா.
பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறது எண்ட் ஆஃப் த சீசனில். அதர் சைடு வந்து நியூ காஸ்டலை பொறுத்த வரைக்கும் ஈசாக் சாகா முடிஞ்சிச்சு ஒரு வழியாக. ஈசாக்கு லிவர்பூலுக்கு சைன் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு இவங்களும் வந்து 2 புது ஸ்ட்ரைக்கர்ஸை சைன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களும் வந்து நியூ காஸ்டலும் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு விளையாண்ட 3 கேம்லேயும் வந்துட்டு 2 ட்ரா 1 லாஸ்ன்னு இது வரைக்கும் 2 பாயிண்ட்டோடு தான் இருக்கிறாங்க. அவங்களோட லாஸ்ட் சீசன் பர்ஃபார்மன்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இது வந்து பேடாக தான் தெரியுது. ஆனால் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஹோமில் நியூ காஸ்டல் விளாட்றாங்க. அப்புறம் உல்ஸோட ஃபார்மும் வந்து ரொம்ப பேடாக இருக்கிறதுனால வந்துட்டு நியூ காஸ்டலில் வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு வின்னை ரிஜிஸ்டர் பண்ணலாம் இந்த சீசனில் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸ்கோர் லைனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து நியூ காஸ்டல் நல்லாவே ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு தோணுது. அவங்களோட புது ஃப்ரண்ட் லைனோட விளையாட போகிறாங்க. ஸ்ட்ரைக்கர் 2 ஸ்ட்ரைக்கர் புதுசாக சைன் பண்ணியிருக்கிறாங்க. யாரை அவங்க ஆட வைக்க போகிறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸ்கோர் லைனை பொறுத்த வரைக்கும் இந்த கேமில் நான் வந்து 4-1ன்னு சொல்லிட்டு நியூ காஸ்டல் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்ணுறேன். அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிற கேம் வந்துட்டு எவர்டனுக்கும் ஆஸ்டன் வில்லாக்கும். ஆஸ்டன் வில்லா வந்துட்டு எவர்டன் வராங்க. எவர்டனுக்கு இது ஹோம் கேமு. எவர்டனை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் வந்துட்டு 2 வின்னு 1 லாஸ்ன்னு சொல்லிட்டு 6 பாயிண்ட்ஸில் இருக்கிறாங்க. அவங்களோட ஃபஸ்ட் கேமில் லீட்ஸோட விளாண்ட கேமில் லாஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக அது வந்து எவர்டன் தோக்குற கேம் கிடையாது. அந்த ஒரு பெனால்ட்டினால எவர்டன் தோக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அதர்வைஸ் வந்து அவங்க அடுத்து விளாண்ட ஹோம் கேமில் பிரைட்டனையும் வந்து பீட் பண்ணியிருந்தாங்க. இது அவங்களோட நியூ ஹோம் ஸ்டேடியமில் வந்துட்டு ஃபஸ்ட் கேமு. ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதர் சைடு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்டன் வில்லா வந்து இது வரைக்கும் 2 லாஸு 1 ட்ராப் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா அவங்களோட குவாலிட்டி வந்து லாஸ்ட் சீசன்லாம் கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து 19th இருக்கிறாங்க. இன்னும் அதிகமாக சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த சீசனில் இன்னும் 1 கோல் கூட ஸ்கோர் பண்ணலை ஆஸ்டன் வில்லா. கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு டஃப் சீசன் தான் இது. ஆனால் வந்து லாஸ்ட் டெட்லைன் டேயில் வந்துட்டு ஒரு ஃபியூ சைனிங்ஸ் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் சீசன் வந்து யுனைடெடில் விளாண்ட லிண்டலாஃப் வந்து ஃப்ரீ ஏஜெண்ட்டாக சைன் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி சான்சோ வந்து யுனைடெட்லேருந்து லோனுக்கு வாங்கியிருக்கிறாங்க இந்த சீசன் ஃபுல்லாக. இது மாதிரி ஒரு சில சைனிங்ஸ் இருக்குது. பார்ப்போம். அவங்களுக்கும் வந்து யூரோப்பியன் காம்படிஷன்லாம் இருக்குது ஆஸ்டன் வில்லாக்கு. என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எமரியும் வந்து இதெல்லாம் கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணுவார், என்ன எரர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் வந்து இந்த கேமில் வந்து நான் வந்து அவங்க எவர்டனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது இந்த சீசன். இன்னும் சொல்லணுன்னா லாஸ்ட் சீசனில் டேவிட் மாய்ஸ் டீமை எடுத்ததுலேருந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக இந்த சீசனை வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. லாஸ்ட் அந்த 3 கேம்ஸு க்ரீன்லிஷும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. லாஸ்ட்டு அவர் ஸ்டார்ட் பண்ண 2 கேம்லாம் வந்துட்டு ஓவராலாக 4 அசிஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ எனக்கு வந்து இந்த கேமில் வந்து நான் எவர்டன் வந்து 1-0 வின் பண்ணுவாங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற கேம் வந்து கிறிஸ்டல் பேலஸ் சண்டர்லாண்டு. இது வந்து சண்டர்லாண்டுக்கு அவே கேமு. கிறிஸ்டல் பேலஸ் ஹோமில் விளாட்றாங்க. கிறிஸ்டல் பேலஸ் வந்து 3 கேமில் வந்துட்டு 5 பாயிண்ட் எடுத்துருக்குறாங்க. 1 வின்னு 2 லாஸ்ன்னு சொல்லிட்டு. அதர் சைடு சண்டர்லாண்டு வந்து ப்ரொமோட் ஆகியிருந்த சைடாக இருந்தாலும் 2 வின்னு 1 லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வரைக்கும் அவங்க 6 பாயிண்ட் எடுத்துருக்குறாங்க. ஓவராலாக சண்டர்லாண்ட் வந்து இந்த சீசனில் 150 மில்லியனுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ட்ரான்ஸ்ஃபர்ஸில். நல்லாவும் வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க ஆஸ் எ டீமாக. இது எந்த அளவுக்கு கண்டினியூ ஆக போகுதுங்கிறது தெரியலை. அதே சைடு கிறிஸ்டல் பேலஸை பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு எஸ்ஏ வந்துட்டு ஆர்சனலுக்கு கொடுத்துருக்குறாங்க. லாஸ்ட்டு டெட்லைன் டேயில் வந்துட்டு ஸ்கிப்பர் குஹி வந்து லிவர்பூல் போகிற மாதிரி டாக்ஸ் இருந்துச்சு. ஆனால் அதை ஃபைனல் மூமெண்ட்டில் அலோவ் பண்ணாமல் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அந்த ஆஃபரை. ஸோ ஸ்கிப்பர் இங்கே தான் கண்டினியூ பண்ணுறாரு. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்ல ஸ்கோர்ஸ் வந்து நிறையா வருங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். 2 டீமுமே நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இன்னொன்று செகண்ட் ஹாஃபில் தான் வந்துட்டு இது வரைக்கும் இந்த சீசனில் சண்டர்லாண்ட் வந்து கோல் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. இது வரைக்கும் 5 கோல் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 5மே வந்துட்டு அவங்க செகண்ட் ஹாஃபில் பண்ண ஸ்கோராக தான் இருந்திருக்கு. ஸோ நான் வந்து இந்த கேமை வந்து நான் ப்ரிடிக்ட் பண்ணுறது 3-4ன்னு சொல்லிவிட்டு சண்டர்லாண்ட் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன். சண்டர்லாண்ட் வந்து ஒரு ஷாக் கொடுக்கலாம் கிறிஸ்டல் பேலஸ்க்கு அப்படின்ட்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிற கேம் வந்துட்டு ஒரு டார்பி கேம், லண்டன் டார்பி. வெஸ்ட்ஹாம் யுனைட்டடுக்கும் டாட்டனம் ஹாட்ஸ்பர்ஸ்க்கும். வெஸ்ட்ஹாம் யுனைட்டடோட ஹோம் கேம் இது. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு டாட்டனம் வந்து ஃபஸ்ட்டு 3 கேமில் வந்துட்டு 2 வின்னு 1 லாஸு. அவங்களோட லாஸ்ட் கேமில் வந்துட்டு அவங்க வந்து போர்மந்தோட வந்துட்டு 1-0 வந்து ஹோமில் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதர் சைடு வெஸ்ட்ஹாமை பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இது வரைக்கும் ரொம்ப ஒஸ்ட்டாக ஃபஸ்ட் 2 கேமும் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் கேம் வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்டாகவே போய் லாஸ்ட் 10 மினிட்ஸில் 3 கோல் போட்டு சர்ப்ரைஸாக வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் வந்து இந்த ஒரு வின்னு வந்து அவங்கள மாற்றுமா, அவங்களோட இந்த சீசனோட இதை ட்ராவலை எப்படி போகுதுங்கிறது பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட்ஹாம் வந்து இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய டீம் தான்.
இந்த ஒரு வின்னும் அந்த கிராம் பாட்டரோட டாக்டிக்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ண போகிறாங்கிறத பார்க்கணும். அதர் சைடு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்பர்ஸ் வந்து தாமஸ் ஃப்ராங்க் அண்டர் வந்து இப்போ நியூ சீசனில் ஃபஸ்ட் 2 கேம் நல்லாவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் கேம் வந்து போர்மத்தோட ஒரு நல்ல எப்படி சொல்கிறது ஒரு எதிர்பார்க்காத ஒரு லாஸு. அதுவும் இல்லாமல் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்து இன்ஜுரியிலே இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய யூரோப்பியன் கேம்ஸ் வருது. ஸோ தாமஸ் ஃப்ராங்க் வந்து எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறாருங்கிறது பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா வந்து பிளேயர்ஸும் ஃபிட்டாக இருக்கணும், இன்ஜுரி இல்லாமல். அதே சேம் டைம் வந்து ரிசல்ட்டும் வரணும். ஏன்னா லாஸ்ட் சீசன் வந்து அவங்க 17th முடிச்சிருந்தாங்க. அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இப்போ இந்த சீசன் வந்து ப்ரீமியர் லீகை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபேன்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு டாப் 6 ஃபினிஷாச்சும் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாருங்கிறத பார்க்கணும். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஸ்கோர் ப்ரிடிக்ஷன் நான் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு இது வெஸ்டாமோட ஹோம் கேமாக இருந்தாலும் அந்த 2 டீமும் கம்பேர் பண்ணும்போது ஸ்பர்ஸ் வந்து ரொம்ப ஹெட்டாக இருக்காங்க குவாலிட்டியில், பிளேயர்ஸ் குவாலிட்டியில். ஸோ நான் அதனால் இந்த கேமை வந்து கண்டிப்பாக ஸ்பர்ஸ் வந்து 3-1 வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன். அடுத்த கேம் வந்து பிரென்ஃபோர்ட் வர்சஸ் செல்சி. பிரென்ஃபோர்டோட ஹோமில் இருக்குது. பிரென்ஃபோர்ட் வந்து இது வரைக்கும் விளையாண்ட 3 கேமில் வந்துட்டு 2 லாஸு, 1 வின் பண்ணியிருக்கிறாங்க. 14th பிளேஸில் இருக்கிறாங்க டேபிளில். அதர் சைட் செல்சியை பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட் கேம் வந்து கிறிஸ்டல் பேலஸோட ட்ரா பண்ணாலும் அடுத்த 2 கேம் வந்துட்டு வின் பண்ணியிருக்கிறாங்க கண்டினியூஸாக. 7 பாயிண்டில் செகண்ட் பிளேஸில் இருக்கிறாங்க. ஸ்டில் ஆனாலும் வந்து அவங்களுக்கும் வந்து யூரோப்பியன் கேம்ஸ்லாம் இருக்குது. மிட் வீக்கில் அவங்களும் வந்து பேர் மியூனிக் போகிறாங்க சாம்பியன்ஸ் லீக்கில் விளையாடுறதுக்காண்டி. ஸோ அதுவும் வந்து மராஸ்கா வந்து எப்படி ஸ்குவாடை ஹேண்டில் பண்ண போகிறாருங்கிறத பார்க்கணும். ஏன்னா லாஸ்ட் சீசன் வந்துட்டு கான்ஃபரன்ஸ் லீக்கில் விளையாண்டாங்க செல்சி. அதனால் ஓவரால் மொத்த டீமுமே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அங்கே ஒரு டீம் வச்சு விளையாண்டாரு, இங்கே ஒரு டீம் வச்சு விளையாண்டாரு அவங்களோட ஸ்குவாட் ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது. ஆனால் இந்த சீசன் வந்து அந்த குவாலிட்டியில் அப்படிலாம் பண்ண முடியாது. பிளேயர்ஸோட சாம்பியன்ஸ் லீக்கில் வந்து பிளேயர்ஸோட குவாலிட்டிஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். அப்படிங்கிறதுனால இவர் எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறாருங்கிறத பார்க்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன் செல்சி வந்து 2-1 வின் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ அடுத்த கேம் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு பெர்ன்லி வெர்சஸ் லிவர்பூல். பெர்ன்லியோட ஹோமில் நடக்க போகுது. பெர்ன்லியை பொறுத்த வரைக்கும் நியூலி ப்ரொமோட்டட் சைடு. லாஸ்ட் சீசன் சாம்பியன்ஷிப்பில் வந்துட்டு வின் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. இந்த சீசன் வந்து அவங்க ஸ்டார்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு 3 கேம்ஸில் 1 பாயிண்ட் எடுத்துருக்குறாங்க. ஒரு ட்ரா, 2 லாஸு. லாஸ்ட் கேம் யுனைட்டடோட வந்து எவ்வளோதான் ட்ரை பண்ணாங்க. ஆனால் இன்ஜுரி டைமில் வந்து அந்த ஒரு பெனால்ட்டினால் அந்த ட்ரா பண்ணுற சான்சஸ் போயிடுச்சு. அதர் சைடு லிவர்பூலை பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு லீகே டாமினேட் பண்ணிகிட்ருக்காங்க, டிஃபெண்டிங் சாம்பியன்ஸு. ஓவராலாக விளையாண்ட 3 கேம்ஸில் வந்துட்டு 9 பாயிண்ட்ஸ் எடுத்து டேபிள் டாப்பராக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆர்னே ஸ்லாட் கண்டர் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் வந்து ரொம்ப அதிகமாக ஸ்பெண்டிங் பண்ணியிருக்கிறாங்க. ஓவராலாக இது வரைக்கும் 300 மில்லியன் ப்ளஸ் வந்து ஸ்பெண்டிங் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் எக்ஸாக்டாக அமௌண்ட் கால்குலேட் பண்ணலை. ஆனால் இப்போ டீமும் வந்து நல்லாவே இருக்குது. அவங்க வந்து சாம்பியன்ஸ் லீக்லக்கும் கண்டென்டராக இருக்காங்க. ப்ரீமியர் லீக்கை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு எல்லாரோட ப்ரிடிக்ஷனும் வந்து லிவர்பூல் தான் வின் பண்ணுவாங்கிற மாதிரி இருக்குது. அது தகுந்த மாதிரி தான் அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த கேம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. லிவர்பூல் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வின் பண்ணுவாங்க. ஈசாக்கும் வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க. ஈசாக் வந்து ஸ்டார்டிங் லெவலில் சான்ஸ் இருக்குமாங்கிறது தெரியலை. பட் ஆனால் கண்டிப்பாக ஃபியூ மினிட்ஸ் ஆச்சும் சான்சஸ் வந்து ஆர்னே ஸ்லாட்டை கொடுப்பாருன்னு தோணுது. ஸ்கோர் லைன் பொறுத்த வரைக்கும் நான் வந்து இது வந்து 4-1 லிவர்பூல் ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன். அடுத்த கேம் வந்து பிக் கேம், மான்செஸ்டர் டர்பி, சிட்டி வெர்சஸ் யுனைடெட் கேமு. இது வந்து இந்த வீக்கோட மெயின் ஈவெண்ட்டுன்னு சொல்லலாம். சிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் 3 பாயிண்ட் எடுத்துருக்கிறாங்க. ஒரு கேம் ஃபஸ்ட் கேம் வின் பண்ணியிருக்கிறாங்க உல்ஸோட. அடுத்த கேமு ஸ்பர்ஸோட ஒரு லாஸு. அப்புறம் லாஸ்ட்டாக விளாண்ட கேமில் பிரைட்டனோட ஒரு லாஸு. அவங்களும் வந்து நிறையா இன்ஜூரிஸ் எஃபெக்டில் இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட வந்துட்டு ஒமர் மர்மூஸ் இன்ஜுரின்னு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி சேர்க்கியும் வந்து லாங் டேர்ம் இன்ஜுரியில் இருக்கிறாரு. அவங்க சைனிங்ஸ்லேயும் வந்துட்டு இப்போ டொனருமாவை ஆட் பண்ணியிருக்கிறாங்க டெட்லைன் டேயில் கீப்பராக. பார்ப்போம் எப்படி அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து பெப் கார்டியோலாவுக்கு வந்து இது வந்து ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷன் தான். ஏன்னா லாஸ்ட் சீசன் வந்து அவங்க டீம் செட் பண்ண அந்த பார் வந்து அவங்களால அச்சீவ் பண்ண முடியலை லாஸ்ட் சீசனும். இந்த சீசன் ஸ்டார்டிங்கும் இப்படி தான் இருக்குது. ஸ்டில் வந்து எல்லாருமே வந்து ஓவராலாக வந்து டீம் வந்து நிறைய சேஞ்சஸ் ஆகிருக்குது சிட்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ வந்து பிளேயர்ஸும் கொஞ்சம் அடாப்ட் ஆகணும் பெப்போட சிஸ்டத்துக்கு. பெப்பும் வந்து கண்டிப்பாக டாக்டிக்ஸ்லாம் நிறைய சேஞ்சஸ் பண்ணுவார். பிளேயர்ஸும் நியூ பிளேயர்ஸாக இருக்கிறதுனால அவர் அந்த பழைய டாக்டிக்ஸோடு போக மாட்டாருங்கிற மாதிரி தான் தோணுது.
ஸோ கண்டிப்பாக சிட்டியும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஃப்யூச்சரில். அவங்களுக்கு யூரோப்பியன் கேம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இன்ஜுரி அஃபெக்டடாக இருக்கிறாங்க. அவங்களும் கொஞ்சம் வரணும். கண்டிப்பாக வந்து பார்ப்போம். அதர் சைடு யுனைடெட் வந்து ஃபஸ்ட் கேம் வந்து ஆர்சனலோட ஒரு லாஸு, அதுக்கப்புறம் வந்து ஃபுல்ஹாமோட வந்து ஒரு ட்ரா பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் கேம் வந்து பெர்ன்லியோட லாஸ்ட் மினிட் பெனால்ட்டியில் ஒரு வின்னு. ஸோ ஓவராலாக வந்து 4 பாயிண்ட்ஸு 9th பிளேஸில் இருக்காங்க டேபிளில். இவங்களுக்கும் வந்து லாஸ்ட் சீசன் வந்து 15th முடிச்சிருந்தாங்க. ரொம்ப வந்து ஒஸ்ட்டு ஃபினிஷாக இருந்துச்சு அவங்களோட ப்ரீமியர் லீக் கெரியர் ரெக்கார்டு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா. ஸோ அவங்களோட ஃபேன்ஸும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க யூரோப்பியன் ஸ்பாட்டில் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்ப்போம். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு யுனைட்டடும் வந்து புதுசாக வந்து அந்த கோல் கீப்பர் சைன் பண்ணியிருக்கிறாங்க, பெல்ஜியம் கோல் கீப்பர் லெமனஸ். ஸோ ரெண்டு டீமுமே வந்து அந்த சைன் பண்ண புது கோல் கீப்பருக்கு ஸ்டார்டிங் லெவலில் சான்சஸ் கொடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யுனைட்டடுக்கும் ஃபியூ இன்ஜுரிஸ் இருக்குது. குன்யா வந்து லாஸ்ட் கேம் விளையாடும் போது வந்துட்டு இன்ஜுரியில் வந்துட்டு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரியில் கொஞ்சம் வெளியே போயிருந்தார் இயர்லியாக ஃபஸ்ட் ஹாஃப்லேயே. ஸோ வந்து அவங்களும் அவர் ரெக்கவர் ஆகிட்டாராங்கிற ஒன்றும் அப்டேட் தெரியலை. ஸோ அதே மாதிரி வந்து அதர் சைடு பார்த்தோம் அப்படின்னா சிட்டி ஓவரால் நிறையாவே இன்ஜுரிஸ் இருக்குது. இருந்தாலும் இது டார்பி அப்படிங்கிறதுனால அந்த ஒரு ஹைப் இருக்கும் கண்டிப்பாக. ரெண்டு ஃபேன்ஸுக்கு இடையில வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு சோஷியல் மீடியாவில் நிறையாவே வந்துட்டு ஃபைட்டிங் ஓடிட்டுருக்குது. அதர் சைடு பார்த்தோம் அப்படின்னா ஃபீல்ட்லேயும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனாலும் வந்து இந்த கேம் வந்து ப்ரீவியஸ் ரிசல்ட்ஸை வச்சு பார்க்கும்போதும் டீமோட இதை பார்க்கும்போதும் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன், இன்னும் அமோரிமோட பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க பெப்போட பிளேயர்ஸை விட. ஏன்னா வந்து பெப்போட பிளேயர்ஸ் வந்து பால் இல்லாத டயத்தில் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது அவங்களோட டீம். யார் எங்கே போகிறாங்கங்கிறதே கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. ஒரு கோஆர்டினேஷன் ஒன்றும் டீமுக்குள்ளே வரலை. ஸோ இதில் வந்து இதெல்லாம் நான் பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு யுனைடெட் வந்து கொஞ்சம் நல்லா பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணலாங்கிற மாதிரி தோணுது. ஒன்று சான்சஸ் வந்து 1-1 ட்ரான்னு முடியறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா 2-1ன்னு சொல்லிவிட்டு யுனைடெட் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது தான் நான் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஸ்கோர் ப்ரிடிக்ஷனாக இருக்கும். இதாங்க இந்த வாரத்துக்கான ப்ரிவ்யூ எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு எதுவும் தவறு இருக்குது இல்லை நான் வேறு எதுவும் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.